ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் அப்டேட் பண்ணிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஆனது வெளியாயிருக்கு. இது என்ன அப்டேட், இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு அரசு துறைகளையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கும் சரி, அதே பொழுது ஓய்வு பெற இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்தில் பணியேற்று 60 வயது நிறைவு செய்ய இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அவ்வப்போது அரசின் சார்பில் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள், அதாவது ஓய்வூதியம் பெறுவது தொடர்பாகவோ அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுவது தொடர்பாகவோ அல்லது மருத்துவ சலுகைகள் பெறுவது அல்லது ஓய்வு காலத்தில் அவர்களுக்கான ஒரு சில டிஆர் அந்த மாதிரி, அதாவது அகவலி நிவாரணம் இந்த மாதிரியான ஒரு சில சலுகைகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடுவாங்க. ஸோ அந்த அறிவிப்புகளை வந்துட்டு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, யாருக்கெல்லாம் பொருந்தும், இந்த சலுகைகள் பெறுவதற்கு என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்புறமா டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியாயிருக்கு. அதாவது இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் பொருந்தும், அதே போல் தமிழக அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய 60 வயது நிறைவு செய்யும்போது அவர் பணி ஓய்வு பெற்றவராக கருதப்படுறார். அப்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் அப்படின்றது வழங்கப்படும். அதிலும் குறிப்பாக 2004க்கு முன்னர் பணியில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஓய்வூதியமானது பொருந்தும் அப்படின்றதால, ஒருவேளை நீங்கள் 2004க்கு முன்னால் பணியில் சேர்ந்து ஓய்வூதியம் பெறக்கூடிய நபராக இருந்தாலோ அல்லது 60 வயது நிறைவு செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஓய்வூதியத்திற்கான அந்த கருத்துருக்கள் அனுப்புவாங்க. அவர் பணியை நிறைவு செய்ததுக்கப்புறமா அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே இணைத்து அவர் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதியானது அல்லது வந்துட்டு ஓய்வூதியத்துக்கான கால்குலேஷன் ஆகட்டும், கிராஜுவிட்டி கால்குலேஷன் ஆகட்டும், அனைத்து பணிகளுக்குமே வந்துட்டு அவருடைய எஸ்ஆரோடு சேர்த்து ஒரு சில படிவங்கள் எல்லாமே ஃபில்அப் பண்ணி அவங்க அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் படிவம், அதாவது இது வரைக்கும் மேனுவலான ஒரு படிவம், அதாவது அந்த படிவங்கள் எல்லாமே மேனுவல் ஷீட்டில் இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணி அவங்களுடைய உயர் அதிகாரி மூலமாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அந்த பென்ஷன் அத்தாரிட்டிக்கு. பட் இப்போ எல்லாமே என்னென்னா, இதை ரொம்ப எளிமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட ஆன்லைன் மூலமாகவே ஃபார்ம் 6A அப்படின்ற ஒரு படிவம் 6A அப்படின்றத ஆன்லைன் மூலமாகவே பூர்த்தி செஞ்சாலே போதுமானது. அது முன்னாடி இந்த மாதிரி வெறுமனே பேப்பர்ஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பர்ஸில் ஃபில்அப் பண்ண வேண்டிய தேவை இனிமேல் இருக்காது. அப்படி அனுப்பக்கூடிய அந்த பேப்பர்ஸையும் வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முழுக்க ஆன்லைன் போர்ட்டல், அதாவது பவிஷ்யான்னு சொல்லக்கூடிய EHRMS அப்படின்ற ஒரு போர்ட்டலானது மத்திய அரசு ஊழியர்களுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. இது ஏற்கனவே நவம்பர் மாதமே நடைமுறைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களை தீர்வு காணணும் அப்படின்றதுக்காகவும், அதே போல் இன்னும் ஒரு சில இடங்களில் இது முழுமையாக பயன்படுத்த தொடங்காமல் இருக்கக்கூடிய சூழலையும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பவிஷ்யா போர்ட்டல் மூலமாக, அதாவது EHRMS போர்ட்டல் மூலமாக தான் ஓய்வூதிய படிவம் 6Aவை அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது தவிர காகிதங்கள் வெறுமனே வந்துட்டு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பக்கூடிய எந்த விதமான ஒரு அந்த பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் மத்திய அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றால் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்த ஃபார்ம் 6A வந்துட்டு ஆன்லைன் போர்ட்டல் வாயிலாக பவிஷ்யா அல்லது EHRMS போர்ட்டல் மூலமாக தான் கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் 6Aவை பொறுத்த வரைக்கும், அதாவது முன்னாடி இருந்த நிறைய படிவங்கள், அதாவது ஃபார்ம் 6, 8, 4, 3, ஃபார்மட் 1, ஃபார்மட் 9 இந்த மாதிரி எல்லாத்தையுமே இணைத்து ஒரே ஒரு படிவமாக, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிளான ஒரு படிவமாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதற்காக வந்துட்டு CCS ஓய்வூதியர்கள் 2021 பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு, ஸோ ரொம்ப எளிமைப்படுத்தணும் ஓய்வூதியர்களுக்கான அந்த கருத்துருக்களை அனுப்பும்போதும் சரி, அல்லது ஓய்வூதிய PPOன்னு சொல்லக்கூடிய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அனுப்புறதுலையும் இந்த பணிகளை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்துட்டு இந்த EHRMS போர்ட்டல், அதாவது பவிஷ்யா போர்ட்டலானது லான்ச் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதனால் இனிமேல் இது வரைக்கும் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இனிமேல் அப்படி ஏதாவது ஓய்வூதிய கருத்துருக்கள் அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மூலமாக தான் அனுப்பணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழக அரசு ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் சமீபத்தில் அனைத்து ஓய்வூதிய கருத்துருக்களுமே IFHRMSன்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டல் மூலமாக தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுடைய நீங்கள் ஓய்வு பெறக்கூடியவராக இருக்கிறீங்க, 60 வயது நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அனுப்பினாலே போதுமானது. அதே போல் உங்களுடைய PPOன்னு சொல்லக்கூடிய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அனைத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக நீங்கள் காத்திருக்கவோ அல்லது வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு தேவையில்லாத செலவு தேவையில்லாத வந்துட்டு உங்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டிய தேவையோ இனிமேல் இருக்காது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே இது ஓய்வூதியர்களுக்கு அல்லது ஓய்வு பெறக்கூடிய நபர்களுக்கு ஒரு ரொம்பவே எளிமையான மெத்தட், இன்னும் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.